பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரா வந்ததுக்கு விஜய், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு ராகுலும் திரும்ப ஒரு ரிப்ளை ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை சின்னதா எடுத்த மாதிரி தெரிஞ்சதுனால விஜய் ராகுல் காந்தி 2024 கூட்டணி வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா திஸ் இஸ் அவர் கலெக்டிவ் கோல் அண்ட் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. திமுகவை காங்கிரஸ் வெறுப்பேற்றிருக்கிறது. விஜய் இன்னைக்கு யாருக்கு போட்டியா வர்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தன்னை சிஎம்னு சொல்லிட்டு வரும்போது டைரக்ட் சேலஞ்ச் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். விஜயால உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்த முடியாது. ஆனால் உதயநிதிக்கு கட்டையை கொடுக்கலாம். உதயை டிஸ்டர்ப் பண்ணலாம் விஜயால. அவர் பிரிக்கிற 7%, 8% ஓட்டு, 5% ஓட்டுனா கூட திமுகவுக்கு தலைவலி தான். மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய வருகை உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைவலி, திமுகவுக்கு தலைவலி. விஜயால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் திமுகவுக்கு ஒரு கடும் நெருக்கடியை உண்டாக்கலாம். ஒருவேளை ஒரு அதிமுக இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து பவன் கல்யாண் மாதிரி கூட்டணி அரசியலுக்கு விஜய் எடுத்தெடுப்பிலே போறாருன்னா அது கண்டிப்பாக திமுகவின் ஆட்சிக்கு பெரும் சவாலாக அமையும். எடுத்தெடுப்பிலே விஜய் கூட்டணி அரசியலுக்கு போவாரா சார்? தெரியல. நான் என்ன சொல்றேன், ஒரு விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தனியா நின்னோம் அப்படின்னா சைபர்ன்றது விஜய்க்கு தெரியும். உங்க நோக்கம் திமுகவை வீழ்த்துறதுன்னா தனியா நிற்கிறதா அல்லது அண்ணா திமுகவோட சேர்றதான்றத அவர் தான் முடிவு பண்ணணும். நிச்சயமா விஜயோட வருகை திமுகவுக்கு ஒரு சவால் தான். மறுபடியும் சொல்றேன், விஜயால உதய வீழ்த்த முடியாது. ஆனால் உதய்க்கு அவர் கட்டையை கொடுக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்றேன்னா he will be a disruptor. விஜய் will be a disruptor, not a victor. உதய் அவரால் வீழ்த்த முடியாது. ஆனால் உதய்க்கு பெரிய அளவில் கட்டையை கொடுக்கலாம். அதை அவர் கண்டிப்பாக செய்வாருன்னுட்டு தான் எனக்கு தோணுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் அவங்க இன்னமும் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும். விஜய் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு எல்லா தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தாங்க. விஜயும் வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து தெரிவித்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார். விஜய் பேரே அதில் இல்லை. அதே மாதிரி நேற்றைக்கு முன்தினம் விஜயோட பிறந்த நாளுக்கு எல்லா தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்களும். ஆனால் உதயநிதியோ யாருமே வாழ்த்து தெரிவிக்கல. போன வருஷம் உதயநிதி வாழ்த்து தெரிவித்தார். இந்த தடவை அவரும் வாயை திறக்கல. ஆகவே திமுகவுக்கு கண்டிப்பாக விஜயை பார்த்தால் ஒரு விதமான அச்சம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் திமுக ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் விஜயாலாம் கேப்சர் பண்ணவே முடியாது. விஜயோட பாலிடிக்ஸ் டேக் ஆஃப் ஆகுமானே எனக்கு தெரியல. திமுகன்றது ஒரு ஆலமரம். அது இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். 75 வருஷமாக இருக்க கட்சி, முறையாக அக்கௌண்ட்ஸை பராமரிக்கிற கட்சி, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க கட்சி. திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் விஜயால். அதைத்தான் அவர் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். அவர் காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாருன்னா சீமான் அந்த பக்கம் வரலாம், ஆச்சரியம் கிடையாது. ஏன் விசிகவே கூட அந்த பக்கம் போகலாம், அவங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது. அதிமுக எல்லாருமே விஜயோட ஒரு நல்ல ரேப்போ இப்போ வரைக்கும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த கள்ளக்குறிச்சி போய் பார்த்துட்டு வந்ததா இருக்கட்டும், அதுக்குமே விஜயை பாராட்டி அதிமுகல இருக்கவங்க பேசுறாங்க. சீமான் என்னோட தம்பி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். விசிகல விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. விஜயும் திரும்ப வாழ்த்து தெரிவிக்கிறாரு. விசிக மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுச்சு, அதுக்குமே விஜய் வாழ்த்து தெரிவிச்சாரு, சீமானுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. இப்படி எல்லா கட்சியோடையும் ஒரு ரேப்போ பில்ட் பண்றாரு. இது வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, ஜெயிச்சானா வாழ்த்து தெரிவிக்கிறது, செத்துட்டானா 7 ஓட்டுல இரங்கல் தெரிவிக்கிறது, இது கிடையாது. முக்கியமான பிரச்சனையில் ஒரு ஸ்டாண்ட் என்ன? கள்ளக்குறிச்சிக்கு போனாரு, பார்த்தாரு, கரெக்டு. ஏன் மீடியா கிட்ட பேசல? அவர் 2 வார்த்தை பேசியிருந்தா அதோட மதிப்பு மரியாதை வேற. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் அட்டன் பண்ணல. எதிர்கட்சி, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் செய்தியாளர்கள் அவர் சந்திக்கல? நீங்கள் மக்களை நேரடியாக சந்திக்க முடியாது, த்ரூ மீடியா தான் சந்திக்க முடியும். ஆனால் மீடியாவை நீங்கள் சுத்தமாக சந்திக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இது என்ன அரசியல்? ஜெயலலிதாலாம் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து மீடியாவை பார்ப்பாங்க, டெய்லி பார்ப்பாங்க. கலைஞர் எப்பயும் பார்ப்பார். ஆட்சிக்கு போனோன்னு ஜெயலலிதா அது குறைஞ்சிது. ஆனால் ஜெயலலிதா கதை வேற, விஜய் கதை வேற. விஜய் அரசு ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்கிறதுன்றது அவருடைய பலவீனத்தின் வெளிப்பாடு. அவர் வெளிப்படையாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசினார்னா அது இன்னமும் திமுகவுக்கு கலக்கத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக திமுகவுக்கு விஜய் ஒரு சவால் தான், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் உதயை அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வில் பி a disruptor. ஆமா சார், நிச்சயமா அது மிகப்பெரிய கட்சி, அதோட தொண்டர்கள் இருக்காங்க. அதோட பேசிக்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர்ங்கிறது வேற. இவங்க டிவிகேங்கிறது இப்போ ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அதை நம்ம கம்பேரும் பண்ண முடியாது. ஆனா ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி விஜய் அமைக்கிறாருன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அது இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பவன் கல்யாண் பண்ண மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா யாரோடையாவது சேர்ந்தாருன்னா அவர் திமுக இன்னும் பெரிய சவாலை கொடுப்பார். விஜய் சீமான் என்ன தப்பு பண்ணாரு? தொடர்ந்து தனியாக நின்று தோத்துட்டு இருக்காரு. கமல்ஹாசன் கதை என்ன? இனிமேல் ஃபேஸ் பண்ண முடியாத லெவலுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் அவருக்கு பார்லிமெண்ட் ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் கழித்தாரு. விஜயகாந்த் முடிஞ்சு போச்சு. பீக்குக்கு போயிட்டு இறங்கிடுச்சு, கீழே 2% ஓட்டு தான். ஆக விஜயும் தனியாக போனார்னா காலி, முடிஞ்சு போச்சு கதை. அவர் என்ன சொல்ல போனால் திமுகவோட கண்டிப்பாக போக முடியாது.
அதிமுகவோட விஜய்க்கு கூட்டணி ஏற்பட்டால் அதுல வேறு சில கட்சிகளும் சேர்ந்தால் திமுகவுக்கும் மிகப்பெரிய சவால் உண்டாகும். முதல்வர் வேட்பாளராக தான் விஜயை பாக்குறப்போ அதிமுக அதை விட்டு கொடுப்பாங்களா சார்? கொடுக்காதுதான் பிரச்சனையா தான். அந்த அப்ப எந்த இடத்துல ஆனா இவ்வளவு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் முண்டி எடுத்து கொண்டு போய் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எல்லாமே பாலிடிக்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக கடந்த ஆண்டு உதயநிதி வாழ்த்து தெரிவிச்சுட்டு விஜய்க்கு இந்த வருஷம் ஸ்டாலினோ உதயநிதியோ வாழ்த்து தெரிவிக்காதது அதுதான் பொலிட்டிக்கல் மெசேஜ். எல்லா கட்சிகளும் தெரிவிக்கும் போது ராகுல் காந்தி விஜய்க்கு தெரிவிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏடிஎம்கே இன்னும் சில கட்சிகள் விஜய் சீமானும் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அல்ல சீமான் சேராமல் வேறு சில கட்சிகள் சேருது அப்படின்னா கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய சவால் தான். விஜயின் அரசியல் வருகை வந்துட்டார். அவர் நான் பார்லிமெண்ட் இல்லை அசம்பிளி தான்ட்டாரு. ஆனால் என்ன ஒன்று வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு. கொள்கை தெரியாது, என்ன கட்சி எதுவுமே தெரியாது. நீங்கள் போய் சும்மா கல்யாண வீட்டில் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்கிறது, பிறந்த நாள் வாழ்த்து தலைவர்களுக்கு சொல்கிறது, 10ஆம் கிளாஸ் பையன் பாஸ் பண்ணிட்டானா அவனுக்கு போய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்குது. இது கிடையாது பாலிடிக்ஸ். இது எஞ்சிய விஷயம். இது எவனா பண்ணிட்டு போவான். அக்ரெசிவாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும். முக்கியமான இஷ்யூவில் எடுக்க முடியுமா? எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனால் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கடந்த ஆண்டு திமுக அரசு எந்த எல்லைக்கு போனது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது பிஜேபியும் அவர் பிஜேபியோட கூல்டவுன் ஆகலை விஜய்னா பிஜேபியும் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ரெய்டும் நடந்துச்சு. அப்ப அதெல்லாம் அவரும் இதுக்கெல்லாம் தயாரா தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். விஜய் ராகுல் வாழ்த்து சொன்ன விஷயங்களே பிஜேபி கண்டிப்பா ஒத்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிஜேபி ஒத்து பார்த்துட்டு இருக்கும். இது திமுக சீண்டக்கூடிய வேலை. விஜய்க்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதுறதும் பதில் சொல்றதும் திமுகவை சீண்டக்கூடிய வேலை. எப்பயுமே பாலிடிக்ஸ் அப்படிதான் மூவ் ஆகும். ஒருத்தங்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவனுக்கு எதிரானவங்க கூடயும் பேசுவான் பெரிய கட்சிகள். அதான் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல திமுக கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னங்க? முதல் தப்பு வெள்ளமா அங்கே ஓட விட்டது. தொடர்ச்சியாக எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வெள்ளமா ஓடுது சாராயம்னு காவல்துறை உளவுத்துறை அறிக்கையே வந்திருக்குது. இன்னைக்கு கூட ஹிண்டுல என்ன போட்டிருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் காவல்துறையோட அமலாக்க பிரிவு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க தெளிவாக போலீஸுக்கு உள்ளூர் காவல்துறைக்கு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் சாராயம் ஓடுது, தடுத்து நிறுத்துங்கன்னு. கேட்கல. அதிமுக எம்எல்ஏ அந்த தொகுதியோட எம்எல்ஏ கடந்த 6 மாதத்துக்கும் மேலே போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் கடிதமே கொடுத்தாரு. ஏன்னா அசம்பிளியில் இந்த பிரச்சனையை பேச அனுமதி மறுக்கப்படுது. சபாநாயகரை பார்த்து கடிதம் கொடுக்குறாரு, வெள்ளமாக ஓடுது சாராயம், பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு. கேட்கல. அந்த எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ செந்தில்வேல் நினைக்கிறேன். அவர் கலெக்டரோட மாதம் கலெக்டர் கூட்டுற கூட்டத்தில் அவர் இதை தெரிவிச்சிருக்காரு. கலெக்டரும் காதில் வாங்கல, எஸ்பியும் காதில் வாங்கல. அப்புறம் வேறு 2 அதிகாரிகள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோன்னா அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ தொடர்ந்து எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே கள்ளசாராயம் மிக அதிகமாக ஓடக்கூடிய மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. இது எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, எல்லா காலத்துலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதில் அரசியல்வாதிகள் தலையிடும் போது, கமர்ஷியல் ஆகும்போது தான் இந்த பிரச்சனை வருது உங்களுக்கு. கள்ளக்குறிச்சியை பற்றி தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மேலே எச்சரிக்கை. ஏன் அதுக்கு முன்னால் அந்த ஒரு எஸ்பி ஒருத்தர் அவர் எச்சரிக்கை கொடுத்தாரு, அவர் சொன்னதை கேட்கல, இவங்க கட்சிக்காரன் அவரே மிரட்டினா, இதுல எல்லாம் நீ தலையிடாது, அதனால தான் ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு போனார்னு ஒரு பரவலா ஒரு தகவல் வெளியில வந்து. ஆனா அது இல்லைன்னு சொல்லி வர தினமலர்ல அந்த செய்தி வந்தது. அண்ணாமலையும் அதை பத்தி சொன்னார். ஆனா அந்த குறிப்பிட்ட அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நான் இது தவறான செய்தி, நான் என் விருப்பத்தின் அடிப்படையில தான் ஓய்வு பெற்று போனேன். எனக்கு மகளும் மருமகளும் அமெரிக்காவில் பிரசவத்துக்காக போயிருந்தாங்க, நானும் என் மனைவியும் அவங்கள போய் பார்த்துக்க வேண்டியிருந்தது. அதனால தான் 8 மாதத்துக்கு முன்னாலேயே நான் எனக்கு சர்வீஸ் இருக்கும்போது விஆர்எஸ் கொடுத்துட்டு போனேன். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த அதிகாரி இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் தான் விஆர்எஸ் கொடுத்ததுக்கு இது காரணம் இல்லையானும் போது, நான் விஆர்எஸ் கொடுத்ததுக்கு குடும்ப சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவர், இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயம் வெள்ளமா அங்கே சாராயம் கள்ள சாராயம் ஓடிச்சுன்றது உண்மையா பொய்யான்றதை பற்றி அந்த குறிப்பிட்ட எஸ்பி எதுவுமே வாய் திறக்கல. அவருடைய விஆர்எஸ்க்கு அவர் கள்ள சாராயத்தை தடுக்க ரொம்ப போராடினாரு. கடிதங்கள் மேல் கடிதம் மேலதிகாரிகளுக்கு எழுதினாரு. மேலதிகாரிகள் காதலியே வாங்கிக்கல. ப்ளஸ் லோக்கல் திமுக காரன் அவரை மிரட்டினா. அதனால் அவர் விஆர்எஸ் கொடுக்குற முடிவுக்கு வந்தப்போ கவர்மெண்ட் முதல்ல விஆர்எஸை ஒத்துக்கல. அப்புறம் சரி இந்த ஆள் இங்கே இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை, விஆர்எஸ் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. ஆனால் என்ன கண்டிஷன் போடுது, அதுக்கு நீ சொந்த காரணம் தான் சொல்லணும். நீ இந்த கடிதத்தில் எழுதின கள்ளசாராயத்தை என்னால் தடுக்க, கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுதுன்றது காரணமாக அதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொந்த காரணங்களுக்காக போனார் அப்படின்றது தான் வந்த செய்தி. இந்த செய்தியை அவர் உறுதிப்படுத்துறாரு. எதை? நான் சொந்த காரணங்களுக்காக தான் போனேன், என் மகளும் மருமகளும் டெலிவரிக்காக அங்கே போயிருந்தாங்க, நானும் என் மனைவியும் அங்கே போக வேண்டியிருந்தது, அதுதான் காரணம்னு. ஆனால் கள்ளச்சாரத்தை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் விஆர்எஸ் வாங்கினதுக்கு கள்ளச்சாராயம் காரணம் இல்லை, உங்கள் ஃபேமிலி
சுச்சுவேஷன் மெடிக்கல் எமர்ஜென்சி காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஃபைன். ஆனால் நீங்கள் ஒரு எஸ்பியா அந்த காலகட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் கள்ள சாராயம் ஆளுங்கட்சி துணையோட வெள்ளமா ஓடிச்சா ஓடலையான்றதை பற்றி அந்த குறிப்பிட்ட எஸ்பி மோகன்ராஸ் நினைக்கிறேன், அவர் ஏன் வாயை திறக்க மறுக்கிறார்? அவர் விஆர்எஸ் வாங்கினதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய ஃபேமிலி எமர்ஜென்சி தான் காரணம், கள்ளசாராயம் காரணம் இல்லை. இது அவர் சொல்றாரு, நான் ஒத்துக்கிறேன். மேபி இந்த வீடியோ நிர்பத்தின் பேரால வெளியில வந்திருக்குமோ? அதை நான் உங்களுடைய யூகத்திற்கும் பார்வையாளர்கள் யூகத்திற்கும் விட்டு விடுகிறேன். அந்த வீடியோவை பார்க்குற நான் உங்களை திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த வீடியோவை பார்க்குறவங்கள எத்தனை சதவீத மக்களுக்கு, குறைஞ்சபட்ச அறிவுள்ளவங்களுக்கு, அது அந்த குறிப்பிட்ட அதிகாரி விரும்பி பேசின வீடியோவா அல்லது நிர்பந்தத்தால் பேசின வீடியோவான்றதை ஒப்புக்கொள்வார்கள்? எத்தனை பேர் அது அவர் விரும்பி தான் மோகன்ராஸ் பேசினார்னு ஒப்புக்கொள்வார்கள்? எத்தனை பேர் அது நிர்பந்தத்தால் பேசப்பட்டது என்பதை ஒப்புக்கொள்வார்கள்? நான் உங்களுடைய முடிவுக்கே விட்டுடுறேன். இதை பார்க்கக்கூடிய நேயர்களோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, அவங்களோட பகுத்தறிவுக்கே நான் அதை விட்டுடுறேன். நான் கேட்குற ஒரு கேள்வி, மோகன்ராஸ் ஓய்வு பெற்று விருப்ப ஓய்வு பெற்ற அந்த காவல்துறை அதிகாரி, அவர் ஒரு நேர்மையான அதிகாரியாக அறியப்படுகிறார். பல தரப்புலையும் அவர் ஒரு நல்ல மனிதர், நேர்மையான அதிகாரின்னு தான் சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய விஆர்எஸ்க்கு தன்னுடைய ஃபேமிலியில் இருந்த மெடிக்கல் எமர்ஜென்சி காரணன்றாரு, ஓகே. ஆனால் அவருடைய ராஜினாமாவுக்கு காரணம் அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் அவர் பணியாற்றின காலகட்டத்தில் கள்ளசாராயம் அபாயகரமான அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் வெள்ளமா ஓடிச்சா ஓடலையா, இந்த ஒரு கேள்விக்கு மோகன்ராஸ் பதில் சொன்னார்னா நல்லாயிருக்கும். ஆகவே இது என்னன்னா அரசாங்கம் மூடி 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 மறைக்குது. ஒரு கள்ளசாராயன்றது வெள்ளமா எங்கே ஓடும்னா லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் தான் ஓடும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹூச் ட்ராஜடிஸ், அதாவது கள்ளசாராய சாவுகள், ஹூச் ட்ராஜடிஸ் ஆர் அ சைன் ஆஃப் ப்ரொலாங்டு டிட்டோரியேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அதாவது நீண்ட நாட்களாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததன் அறிகுறி தான் கள்ளசாராய சாவுகள். அதான் நடந்திருக்கு நீ கள்ளக்குறிச்சியில். பலரும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, அரசாங்கம் காதில் வாங்கிக்கல. ரெண்டாவது, லோக்கல் அரசியல்வாதி, லோக்கல் போலீஸு, உளவுத்துறை, மதுவிலக்கு பிரிவு, இவங்க ரவுடி பசங்க, இவங்களோட ஆதரவு இல்லாமல் கள்ளசாராயம் பெரிய அளவில் ஓடாது, அங்கொன்று இங்கொன்றுமா ஓடலாம். அப்போ இது யாருடைய தோல்வி? ஆகவே கள்ளக்குறிச்சி கடந்த ஆண்டு அந்த சுற்று வட்டாரத்தில் மரக்காணத்தில் உங்களுக்கு தெரியும் 23 பேர் செத்து போனாங்க. இதே டைலாக் தான் அப்பயும் கவர்மெண்ட் வாயிலேருந்து வந்தது, இரும்புகாரம் கொண்டு ஒடுக்குவோம், அப்பயும் 10 லட்சம், அப்பயும் 10 லட்சம். எத்தனை வழக்கு தான் சார் சிபிசிஐடி கொடுப்பீங்க? 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்சு 10-12 கேஸ் சிபிஐக்கு போயிருக்கு. பல்வீந்தர் சிங்ன்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்ல புடுங்கின கேஸ்லேருந்து, வேங்க வெயில்ல மலம் கலந்த கேஸ்லேருந்து, இடத்துல மாட்டு சாணம் கலந்த கேஸ்லேருந்து எல்லாமே சிபிசிஐடி. கடந்த 3 ஆண்டுகளில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன என்ற அரசு ஒரு தெளிவானது ஒரு அறிக்கையை கொடுத்தால் நன்றாக இருக்கும். சிபிஐ மத்திய மாநில அரசோட அனுமதி இல்லாமல் இன்னைக்கு உள்ள வர முடியாது. ஏன்னா ஜெனரல் கன்சென்ட்னு வாங்க. சிபிஐ ஒரு மாநிலத்தில் எந்த வழக்கை விசாரிக்கிறதா இருந்தாலும் அந்த மாநில அரசோட அந்த மாநிலத்துக்குள்ள சிபிஐ வருவதற்கான ஜெனரல் கன்சென்ட், பொது அனுமதியை அந்த மாநில அரசு கொடுத்து வைத்திருக்கும். செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு அந்த ஜெனரல் கன்சென்ட்னு சொல்லக்கூடிய அனுமதியை தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கிடுச்சு. ஸோ அமித்ஷா மோடி நினைச்சா கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது ஹூச் ட்ராஜடியில். பட் கோர்ட் ஆர்டர் பண்ணுச்சுன்னா யாரோட அனுமதியும் தேவையில்லை, மாநில அரசோட அனுமதி தேவையில்லை. இப்போ கூட ஹைகோர்ட்டில் சிபிஐ விசாரணை கேஸ் கேட்டு பெண்டிங்கில் இருக்கு. ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்ற உத்தரவு போட்டால் அப்போ மாநில அரசோட அனுமதி என்பது தேவையில்லை. ஆனால் தன்னிச்சையா மோடி அரசு, அது அமித்ஷாவோ மோடியோ யார் நினைச்சாலும் சிபிஐக்கு உத்தரவு போட முடியாது. அதான் லீகல் பொசிஷன் இப்போதைக்கு இருக்கக்கூடியது. சிபிஐ வரதால மட்டும் உங்களுக்கு என்ன பெருசாக மாறிட போகுது? வித்தவனை பிடிச்சாச்சு. பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ் இருக்கான்னு சிபிஐ மேபி கண்டுபிடிக்கலாம். லோக்கல் திமுககாரன் காசு வாங்கிட்டு தான் விற்க அலோவ் பண்ணானா இல்லையான்றதை சிபிஐ கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் சிபிஐ உண்மையை சொல்ல மாட்டான். கோர்ட்டில் நிற்கிற அளவுக்கு எவிடன்ஸ் இருந்தால் தான் சிபிஐ உண்மையை சொல்லுவாங்க. லோக்கல் திமுக காரன் பண்ணானா, ஆனால் திமுக சைடில் என்ன சொன்னால் இதுக்கு பின்னாடி பாஜகவும் அதிமுகவும் இருக்கு. அது இதை விட கேவலம். உங்கள் கவர்மெண்ட்ல பாஜகவும் அதிமுகவும் பண்ணுறானா, உங்கள் கவர்மெண்ட்டும் உங்கள் போலீஸும் உளவுத்துறையும் என்ன கை கட்டி வேடிக்கை பார்த்துதா? லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? உங்கள் கட்சிக்காரன் பண்ணானா கூட அது பரவாயில்லைங்க. எக்ஸஸ், அது எக்ஸஸை மன்னிச்சலாம். இன்எஃபிஷியன்சி அருவருப்பான விஷயம். உங்களுக்கு ஆளவே தகுதி இல்லைன்னு அர்த்தம். இதை பிஜேபியும் அதிமுகவும் சொல்கிறா. இந்த டிஃபென்ஸை திமுக எடுப்பது அபத்தமானது, அவலமானது. அப்போ எங்களுக்கு ரூல் பண்ண கெப்பாசிட்டி இல்லை, எங்களுக்கு திறமை இல்லைன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. எதிர்கட்சி அதாங்க பண்ணுவான். அவன் போலீஸ் என்ன பண்ணுது? அதுவும் அந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஏங்க அந்த கட்சி எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ திரும்ப திரும்ப கதறாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறாருங்க. அசம்பிளிக்கு உள்ளே சொல்கிறாரு, அசம்பிளிக்கு வெளியில் சொல்கிறாரு, ரைட்டிங்கில் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்காரு. கலெக்டர் கூட்டின மாதாந்திர ஆய்வு கூட்டத்தில் இந்த பிரச்சனையை அவர் கிளப்புறாரு. எதுவுமே நடக்கலையாங்க.
அப்புறம் பிஜேபி காரன் பண்ணிட்டான், அதிமுக காரன் பண்ணிட்டான், வெக்கமா இல்லை இப்படிலாம் உங்களுக்கு பேசுறதுக்கு? அது உண்மைன்னா அது இதை விட அசிங்கம். அது இவங்க சொல்ற மாதிரி அதை பிஜேபியோ அதிமுக பண்ணியிருந்தாங்கன்னா அதை விட வேற எந்த அசிங்கமும் திமுக கவர்மெண்ட் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஆளை துப்பு இல்லை இல்லையா? எதிர்கட்சி பண்ணுவாங்க. உங்க போலீஸ் என்னங்க பண்ணுச்சு? அதான் ஒருத்தன் விடாம எல்லாரும் உழவு பாக்குறீங்கல்ல, எல்லாரும் போனையும் டேப் பண்றீங்கல்ல, எங்க எவன் என்ன பண்றான்னு. உங்க கவர்மெண்ட் இல்ல, எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுது. மோடி கவர்மெண்ட் பண்ணுச்சு, எடப்பாடி கவர்மெண்ட் பண்ணுச்சு, ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணுச்சு, நாளை XYZ கவர்மெண்ட் வந்தாலும் இதே தான் பண்ணுவான். அதுக்கு தானே இவ்வளவு பெரிய போலீஸை வச்சிருக்கீங்க. கோட்டை விட்டீங்களா? தொகுதி எம்எல்ஏ சொல்றாருங்க வெள்ளமா ஓடுதுன்னு. இன்னைக்கு இண்டுல வந்திருக்க செய்தி, என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் யாரு, காவல்துறையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையோட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்கு. அவன் வந்து ரிப்போர்ட் போட்டிருக்கான்றாங்க. இந்து ரிப்போர்ட்டர் விஜயகுமார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரைம் ரிப்போர்ட்டர். அவரோட பைலைன்ல வந்திருக்கு ஸ்டோரி. வெள்ளமா ஓடுது சாராயம்னு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ரிப்போர்ட் போட்டிருக்கான் லோக்கல் போலீஸுக்கு. அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா நீ எந்த லெவல்ல ஃபிக்ஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஒரு எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, 10 போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணி, ஏன் ஒரு போலீஸ்காரனை கூட வரைக்கும் நீ அரெஸ்ட் பண்ணல? சிபிசிஐடி 63 பேர் செத்துட்டாங்க இன்னையோட, ஒரு போலீஸ்காரனையா அரெஸ்ட் பண்ணல நீங்க? உங்க ஆளுதான ஹிந்து பேப்பர்ல சொல்லி ரிப்போர்ட் எப்படி எழுதுது, விஜயகுமார் ரிப்போர்ட்டர் எப்படி எழுதுறாரு? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து அவர் எந்த அதிகாரின்னு சொல்லல, சோர்சஸ்ன்னு போட்டு போடுறாரு. உயர் அதிகாரி ஒருத்தர் சொன்னார்னு போடுறாரு. அது உண்மையா தான் இருக்கும். இந்து பேப்பர்ல வருதுன்னா 100% உண்மை நான் நம்புறேன். அப்போ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல இருந்து சொல்லி, என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்து சொல்லி லோக்கல் போலீஸ் கேட்கலன்னா அவனை சஸ்பெண்ட் பண்றதோட விட்டுருவியா, இல்லை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவியா? அவனை அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? ஏன் பண்ணல? அப்ப என்ன நாடகம் ஆடுது இந்த அரசு? 10 லட்ச ரூபாய் கொடுத்தா 10 லட்ச ரூபாய் வச்சு எத்தனை நாளைக்கு அந்த குழந்தைங்க பிழைக்கும்? இப்போ வரைக்கும் அது சம்பந்தமா கைது நடவடிக்கை நடந்துட்டு தானே சார் இருக்குது. கைது நடவடிக்கை யாரை பண்றீங்க நீங்க? சாராயம் வித்தவனை பண்றீங்க. அதை அனுமதிச்ச போலீஸ்காரனையா ஒருத்தனோட தூக்கி உள்ள போடல? ஸ்டேஷன் வாசல்ல போட்டு வித்தான்றாங்க. உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க, பால் பாக்கெட்டு கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் கிடைக்கும், விடிய விடிய கிடைச்சதுன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போட்டு வித்திருக்கான், கோர்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ள போட்டு வித்திருக்கான். ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் கள்ளசாராய பணத்துல ஊறி தலைச்சிருக்கு. கலெக்டர்ல இருந்து எஸ்பில இருந்து கீழே இருக்க தாசில்தார்ல இருந்து விஏல இருந்து தலையாரியில இருந்து அத்தனை பேரும், லோக்கல் போலீஸ் எஸ்பில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் அத்தனை பேரும் மூழ்கி முத்தெடுத்திருக்கிறார்கள். நாங்க எவிடன்ஸோட கொடுத்தோம், எக்கச்சக்கமா பொருளுது, ஆயிரக்கணக்கான லிட்டர் ஒவ்வொரு நாளும் வெளியில போகுதுன்னு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் லோக்கல் போலீஸுக்கு கொடுத்தான். இந்து பேப்பர்ல எழுதுறான். சம்பவம் நடந்து 10 நாள் ஆக போகுது, ஒரு போலீஸ்காரனை நீ அரெஸ்ட் பண்ணல. அப்ப எங்க இந்த நிலைமை மாறப்போகுது? இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை எதிர்க்கட்சியா இருக்கு அதிமுக எப்படி கையாள்? அவங்க கரெக்டா தான் கையாளுறாங்க. இதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உண்ணாவிரத போராட்டமும் ஆமா, அவங்க கரெக்ட் தான். ஏங்க அவங்க எம்எல்ஏ தானே போராடினாரு, எல்லாரும் சாட்சிங்க. அவங்க எம்எல்ஏ வந்து அசம்பிளியில ஸ்பீக்கர் கிட்ட லெட்டரே கொடுத்துருக்காரு. அவர் அசம்பிளிக்குள்ள பேச விடல, அவர் சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்குறாரு, கலெக்டர் மீட்டிங்ல பேசுறாரு, தொடர்ந்து அந்த பிரச்சனை அந்த எம்எல்ஏ கலப்புறாருங்க. அவங்க போராட்டம் நியாயமானதுதான். அதுல என்ன மரணங்களை வச்சு அரசியல் செய்து நேச்சுரலா அரசியல் செய்யாம அவியலா செய்வோம். இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாரா சொல்லலையா? ஏங்க 63 பேர் செத்து போயிருக்கான், எதிர்கட்சி அரசியல் பண்ணுதுன்னு பேசுறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவான்? நீங்க தானே கேட்டீங்க. 63 பேர் செத்து போயிருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் சாவ போறான்னு தெரியல. தினம் 4 பேர் கூடிக்கிட்டே போகுது. 12 பேருக்கு மொத்தமா கண் பார்வை போயிடுச்சு. செத்தவன் புண்ணியவானுங்க, உயிரோட இருக்கவன் பாடு ரொம்ப கொடுமை. கள்ளசாராய சம்பவங்கள்ல 150 பேர் மேல ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், 63 பேர் செத்தே போயிட்டான். எதிர்கட்சி அரசியல் பண்ணுது அப்படின்னு பேசுறீங்களே, என்ன ஒரு அரசியலுங்க இது? அசம்பிளி உள்ள பேச விடலையாங்க நீங்க? ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு அனுமதி மறுக்கிறார்ல சபாநாயகர். சட்டத்தை வச்சு பேசுறாங்க, கேள்வி நேரத்தை வந்து ஒத்தி வைக்கணும், ரொம்ப புனிதமானதா? 63 பேர் செத்து போயிருக்கான், கேள்வி நேரத்தை நீங்க ஒத்தி வச்சு அதை விவாதிக்க முடியாது உங்களால? இதே நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இதுதானே பண்ணீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, அந்த கஸ்டோடியல் டெத் ஜெயராஜ் ஃபிலிக்ஸ், அந்த இன்சிடென்ட்ல எல்லாம் திமுக எப்படி சிறப்பா செயல்பட்டது. பிரமாதமான அரசியல் கட்சி திமுக. எதிர்கட்சி திமுக வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த எதிர்கட்சி. ஆளுங்கட்சி அவங்க சிறப்பா செயல்படுறாங்களோ இல்லையோ, எதிர்கட்சியா சிறப்பா செயல்படுவாங்க திமுக. அந்த அளவுக்கு அண்ணா திமுகவில் இன்னைக்கு செயல்பட முடியல, ஓரளவு செயல்படுறாங்க. உண்ணாவிரதம் இருக்காங்க, கருப்பு சட்டை போட்டுன்னு வராங்க, தினம் சட்டசபையை முடக்கிறாங்கன்னா 63 பேர் செத்து போயிட்டான், இந்த சட்டசபையை வந்து முடக்காம வேற என்ன பண்ணுவாங்க அவங்க? இதே நீங்க எதிர்கட்சியா இருந்தா இது என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு சபையில் அனுமதி இல்லைங்க. கேட்டா ஜெயலலிதா பண்ணலையான்றாங்க. ஜெயலலிதா எதுவுமே தான் அனுமதிக்கல, அந்த மாதிரி சர்வாதிகாரியா தான் இருந்தாங்க. மகமகம் குளத்துல மூழ்கி 100 பேர் சாகும்போது கூட ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் சபையில கிடையாது. அன்னைக்கு அதை எதிர்த்து கலைஞர் எவ்வளவு பக்கமா முரசொலியில் எழுதினாரு, பார்த்தாயா உடன்பிறப்பே 100 உயிர்கள் பலியாக இருக்கின்றன. அப்ப திமுக ஒரே ஒரு உறுப்பினர் பருதி
கழக உறுப்பினர்கள் நம்முடைய தம்பி பரிதி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தும் அதை ஏற்க மறுக்கிறார் சபாநாயகர். இதெல்லாம் கலைஞர் எழுதினது முரசொலியில 35 வருஷத்துக்கு முன்னால. அந்தம்மா அப்படிதான் ஆண்டாங்க. 100 பேர் செத்தாலும் ஒத்திவைப்பு தீர்மானம் கிடையாது. அவங்க ஒரு 1 டன்ல அறிக்கை படிச்சுட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அதான் இப்பயும் நடக்குது. என்ன வித்தியாசம்? அவங்க கருப்பு சட்டை போட்டுக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்கன்னு ஏகடியம் பண்றவங்க, கிண்டல் பண்றாங்க. 63 பேர் செத்து போயிட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் விக்கிரவாண்டியில எதிரொலிக்குமா? எதிரொலிக்காது. ஏன்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வந்து இடைத்தேர்தல் என்பவை தமிழ்நாட்டில் ஒரு கேலி கூத்து. 1999 அன்றைய கலைஞர் அரசுல இடைத்தேர்தலில் நத்தம் விஸ்வநாதன் அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சார். அது ஒண்ணுதான் எதிர்கட்சி எம்எல்ஏ இடைத்தேர்தலில் ஜெயிச்ச வரலாறு. அதுக்கு பிறகு எல்லாமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா காசை கொடுத்து அவ்வளவு தூரம் நாசம் பண்ணிட்டாங்க. 2003 மார்ச்ல இதை ஆரம்பிக்கிறாங்க ஜெயலலிதா சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில். மூக்குக்குள்ள லட்டுல மூக்குத்தி என்னமோ வச்சு. அதுக்கு பிறகு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கலைஞர் 2006-17 திருமங்கலம் 11 எலெக்ஷன்ல அவங்க, மறுபடியும் 2011 21 வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட்ல அவங்க, இப்போ மறுபடியும் இவங்க. போன வருஷம் பட்டி ஃபார்முலான்னு செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். ஒப்பனா பட்டியல வச்சு காலையில் 500 ரூபாய் சாயங்காலம் 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஈரோடு இடைத்தேர்தல்கள் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கேலி கூத்தின் உச்சம். ஒரு ஓட்டுக்கு 2000, 3000, 4000, 5000 வரைக்கும் போவோம். எல்லா மந்திரியும் போய் அங்கே உட்காந்துருவான். ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அங்கே தான் இருக்கும். அதிமுக ஆட்சினா அத்தனை இடைத்தேர்தலையும் அதிமுக தான் ஜெயிக்கும். திமுக ஆட்சினா அத்தனை இடைத்தேர்தலையும் திமுக தான் ஜெயிக்கும். மக்களே வந்து கரப்டாக இருக்காங்க, எனக்கு காசு கொடுன்னு சாலை மறியல் பண்ணுறான். அதனால் இது எந்த விதத்திலும் விக்கிரவாண்டி தேர்தலில் பாதிக்காது. வேணா மக்கள் கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்கன்னா கூட கவர் போகும். 1000 ரூபாய் கொடுக்குறது 2000 ரூபாய் போகும். விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டி போடலை. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தில் அதிமுகவோட செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நிறைய பத்திரிகையாளர்களும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. தன்னோட இமேஜை உயர்த்திக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்றாரா? அரசியல் நெருக்கடி இருக்குதுங்க. விக்கிரவாண்டியில் என்னன்னா தோத்துருவோன்ற பயம் இருக்குது. நம்பர் 3 வர வாய்ப்பு இருக்கு. பாமக நம்பர் 2 வந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள்லாம் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் பாய்காட் பண்ணிட்டு போறாரு. அது எனக்கு நம்ம இன்னும் அதில் பற்றி சொல்றது கிடையாது. ஏன்னா வந்து ஆனானப்பட்ட ஜெயலலிதாவுக்கு டெபாசிட் போயிருக்குது இடைத்தேர்தலில். பெண்ணாகரத்தில் ஜெயலலிதா எனக்கு தெரிஞ்சு 2010 டெபாசிட் போகுது. அடுத்த ஒரு வருஷம் அந்தமா ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதனால இடைத்தேர்தல்கள் அளவுகோல் அல்ல. தமிழ்நாட்டோட இடைத்தேர்தல்கள் ஜனநாயகத்தின் சாபக்கேடு. குறைந்தபட்ச சுயமரியாதை உள்ளவன் இந்த இடைத்தேர்தல்களில் பங்கு பெற மாட்டான். ஏன்னா 2 கழகங்களும் மாறி 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 வந்து மக்களை வந்து காசுக்கு அடிமையாக்கிட்டாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடு. என்ன அந்த அம்மா 2003 ஆரம்பித்தாங்க. 2004 பார்லிமெண்ட்டில் தோற்று 2005 பிப்ரவரியில் வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் அசம்பிளி. பை எலெக்ஷன் நடக்குது. கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம். அதில் தான் மூக்குல லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க அந்த அம்மா. 2011 அண்ணன் கலைஞர் வந்து டாக்டர் கலைஞர் வந்து வெள்ளமாக ஓடிச்சு. திருமங்கலம் ஃபார்முலா ஜனவரி 2009 ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த அம்மா 2011 வந்தாங்க. அவங்க ஏறி அடித்தாங்க. அந்த அம்மா ஸ்ரீரங்கம் ஃபார்முலான்னு போட்டு அவங்க ஒரு ஓட்டுக்கு 3000, 4000 வரைக்கும் போச்சு. 2016 அந்த அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பிரிவுலையும் எல்லா இடைத்தேர்தலையும் இப்படி தான் நடந்தது. ஆனால் அதே பாருங்கள் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு மினி ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி 22 தொகுதிக்கு நடந்தது. அதில் வந்து 13 திமுக ஜெயிச்சது, 9 தான் அதிமுக ஜெயிச்சது. ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது மாறுது. பட் ஒரு எலெக்ஷன் பை எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சியை மாரி போக முடியாது. ஏன்னா அந்த செட்டப்பே வேறு. அது ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். 25 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்கிற கேலி கூத்து. நம்ம எல்லாரும் கடைசியாக பார்த்தது சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் போன மார்ச்னு நினைக்கிறேன், ஈரோடு கிழக்கில் அண்ணன் செந்தில் பாலாஜி பட்டி ஃபார்முலான்னு போட்டு ஓப்பனாக அடைச்சி வச்சு காலையில் 500 சாயங்காலம் 500 ஒரு ஓட்டுக்கு 14,000 16,000 வரைக்கும் போச்சு. 70 கோடியா 80 கோடியா கொடுத்து பண்ணது. இந்த அளவுக்கு அவ்வளோ பணம்லாம் தேவையில்லை ஏடிஎம்கே களத்தில் இல்லாததால். இந்த விக்கிரவாண்டி இன்சிடென்ட்லாம், விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஒன்றும் பெருசாக விக்கிரவாண்டியெல்லாம் எந்த விதத்துலையுமே பெருசாக பாதிக்காது. எனக்கு தெரிஞ்சு நில் எஃபெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 25 வருஷமா பை எலெக்ஷன் எப்படி நடக்குதோ அப்படிதான் அங்கேயும் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் விக்கிரவாண்டியில் நடந்திருந்தாலும் விக்கிரவாண்டியில் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்பயும் இருக்காது. நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்டாம்ப் பேப்பரில் கழித்து போட்டு கொடுக்குறேன். ஏன்னா ஜனங்களே கரப்டாக இருக்காங்க. இந்த 2 கட்சிகளும் திமுகவும் அண்ணா திமுகவும் பை எலெக்ஷனில் ஜனங்களை வந்து அந்த அளவுக்கு காசுக்கு கையேந்திர லெவலுக்கு தயார்படுத்திட்டாங்க. இது உண்மைங்க. நான் சொல்றத வந்து எல்லாருக்கும் தெரியும். அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் வெக்கமே இல்லாம போய் பட்டி ஃபார்முலான்னு போட்டு ஓப்பனா கொடுத்தாங்க. இந்த ஒளிவு மறைவும் இல்லைங்க, எல்லாம் கவர் பண்றாங்க. ரிப்போர்ட் ஆச்சு, டிவி எல்லா பேப்பர்ல ரிப்போர்ட் ஆகுது. இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா ஏஜ்ல மறைக்க முடியாது. வீடியோ எவிடன்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், பேப்பர்ல எழுதுறான், ஹியூமன் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. நியாயப்படி அந்த எலெக்ஷனை கவுண்டர்மெண்ட் பண்ணிருக்கணும்ல எலெக்ஷன் கமிஷனு, பண்ணல. அதே கூத்து தான் இப்பயும் நடக்க போகுது விக்கிரவாண்டியில். இது உண்மைங்க. இது அவங்க பண்ணா, அந்த அம்மா இருந்தால் அவங்க பண்ணுவாங்க ஜெயலலிதா. இப்போ அவங்க போன பிறகு ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இது நடக்குது. அதனால தான் நான் சொல்ல, கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டு அந்த துயர சம்பவம் ஒருவேளை விக்கிரவாண்டியில் நடந்திருந்தா
அப்பயும் எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. வேணா கூட கொஞ்சம் 500 ரூபாய் கொடுக்கறது 1000 ரூபாய் போகும், ரேட் ஏறும். 1000 ரூபாய் கொடுக்கறது 2000 ரூபாவா போகும், வேற ஒன்றும் கிடையாது. திமுகவோட எதிர்காலம் உதயநிதி தான் அப்படிங்கறது திமுக எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்திலேயே உறுதி செஞ்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமாங்க, அது ரொம்ப அவலமான விஷயங்க. ஸ்லோகனியரிங்க வந்து அலோவ் பண்ண ஸ்லோகன் ஏதாவது வந்து பதவி ஏற்றுக்கும் போது வேற எதையுமே பேசக்கூடாதுங்க. அந்த எழுதி வச்சு கையில் கொடுக்குறான் உறுதிமொழி, அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம், நான் so and so solemnly take oath அப்படி அந்த மாதிரி வரும். அது வந்து இறைவனின் பெயரால் அரசினம் சாசனத்தின் பெயரால் உறுதிமொழி எடுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு லைன் கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது. இதை உடைச்சது பிஜேபிக்காரன். ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது, பாரத் மாதா கி ஜெயன்றது, அது அவங்கவுங்க ஐடியாலஜிக்கு அவங்கவுங்க விசுவாசத்தை தலைமைக்கு காட்டுறதுக்கு திரிச்சாங்க. யார் பண்ணாலும் தப்பு தான், பிஜேபி பண்ணது தப்பு, பெரும் தப்பு. அது இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா, அம்பேத்கர் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஆவாவேலு வாழ்க, உதயநிதி மட்டும் இல்லை, திமுக உறுப்பினர்கள் சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், KN வாழ்க. வெறும் கலைஞருக்கு மட்டும் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை விசுவாசம், அதை தாண்டின விசுவாசம் ஆவாவேலு, KN. அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் யாரு உதவி பண்ணியிருக்காங்களோ எம்பி ஆகிறதுக்கு அவங்களோட பேர் இடம் அது கிடையாதுங்க. ஸ்லோகன் இறங்கி இடமே கிடையாது. இத்தனைக்கும் அது எதுவுமே சபை குறிப்பில் ஏறாது. நீங்கள் வீடியோ டைரக்ட் டெலிகாஸ்டால் அது பார்க்குறீங்க. அபத்தமானது, அருவருப்பானது. ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது, ஜெய் பாலஸ்தீன்னு கத்துறது, ஜெய் காலின்னு கத்துறது, பெரியார் வாழ்கன்றது, உதயநிதி வாழ்க, எல்லாமே அபத்தமானது, தவறானது. அதுக்கு இடமே கிடையாதுங்க. யார் பண்ணாலும் தப்பு. ஓகே, அது ஒரு பக்கம். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இப்போ அடுத்த தலைவர் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலின் தான்றதை இவர்கள் அங்கே நிரூபிச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் உதயநிதி பேரை பதவி ஏற்றுக்கும் போது சொல்லலைன்னு கூட ஒரு லிஸ்ட் தயாராகும். கண்டிப்பாக தயாராகும். 8 பேர் சொல்லலை இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த 8 பேர் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகுறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும் கனிமொழி வாழ்கன்னு சொல்லி தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் உதயநிதியும் சொல்லி கனிமொழி பேரையும் சொல்றாங்க. அப்ப அவங்க லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. உதயநிதி பேரை சொல்லாதவங்க லிஸ்ட்ல இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கேலி கூத்து தான். ஜனநாயகம் கேலி கூத்தாக மாறுகிறது. இந்த இடத்துல தான் மதவாதம் வளரும். ஏன் டெல்லியில பிஜேபி, வட இந்தியாவில் மோடி வளர்ந்தாரு? குடும்பம் கிடையாது, குடும்ப அரசியல் இல்லாததோட விளைவு தான் அவர் வளர்ந்தாரு. ஆனா அதை விட மோசமான அரசியல் அவர் பண்றாரு. இந்த மாதிரியான தனி மனித துதிப்பாடுதல், குடும்ப அரசியல், ஒரு தனி மனுஷனை தூக்கி வச்சு கொண்டாடுறது, அவங்க குடும்ப உறுப்பினர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுலாம் தான் வந்து அடிப்படையில் மதவாத அரசியலுக்கு இட்டு செல்லும். இதெல்லாம் வந்து டார்கெட் 200 டிஎம்கே போற ரூட்டுக்கு கரெக்டா இருக்குமா? அது மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். அங்கே ஆப்கி பார் 400 பார்னதும் 200+ ரெண்டு ஒன்று தானுங்க. அங்கே மீடியா அதை பிடிச்சி நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஏங்க அங்கேயாவது எலெக்ஷன் 1 மாதம் முன்னால் சொன்னாங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே 200+ மிஷன் 200+னா என்னது இது? அதை அவங்க தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போகணும். ஏன் மீடியா அதை பிடிச்சி தொங்குது? அந்த திமுகவோட அந்த நெரேட்டிவ் செட்டிங்க்கு மீடியா ஏன் தொணப்போகுது? அங்கே கோடி மீடியானா இங்கேயும் கோடி மீடியா தான். சார், ஒரு முதல்வர் வந்து டார்கெட் 200ன்னு சொல்கிறப்போ அதை மீடியா விவாதிக்க தானே செய்வாங்க. இல்லை எப்படி நீங்கள் அதை மீடியா விவாதிக்கிறதுல இந்த கேள்வி வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் பேசுறதுக்கு. அது என்னமோ அது வந்து சிஎம் சொன்னதால தான் நீங்கள் விவாதிக்கிறீங்க. அது நீங்கள் எப்படி விவாதிக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் கொடுக்குற அழுத்தம் என்ன? இன்னும் 2 இயர்ஸ் பொறுத்து நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் சிஎம்ன்றது கவர்மெண்ட்டுக்குங்க. பொலிட்டிக்கல் எரேனால அவர் வந்து ஒன் அமங் த ஈக்குவல்ஸ். நீங்கள் இதை மேம்போக்காக பார்க்கும்போது சிஎம் சொல்லும்போது டிபேட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்னு தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. இன்னும் 2 வருஷம் பொறுத்து நடக்கக்கூடியதுக்கு அந்த நெரேட்டிவ் எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்க? 200+ மிஷன் 200+ன்ற நெரேட்டிவ் எப்படி செட் ஆகும்? இதைத்தான் அவர் மோடி பண்ணார். அப்போ அங்கே நடந்தது அத்தனை இங்கே நடக்குது இல்லை? இது ஒரு விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது மீடியா இந்த கடந்த 3 வருஷத்தில் எத்தனை ஸ்டோரிஸ் வந்து திமுக எதிராக பண்ணியிருக்கு? தமிழ்நாட்டு மீடியா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லாம் கூட தொடர்ந்து பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. மரக்காணம் இன்சிடென்ட் பண்றாங்க. கரெக்ட். அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வேங்கவேலெல்லாம் நீங்கள் எந்த விதத்தில் எடுத்தீங்க? கொஞ்சம் ஸ்டாக் டேக்கிங் பண்ணி பார்க்கணும் நீங்கள். அதாவது அதோட குவாலிட்டி ஆஃப் டிஃபரன்ஸை பார்க்கணும் நீங்கள். பொன்முடியெல்லாம் வந்து கன்விக்ஷன் ஆனப்போ வந்து அன்னைக்கு ஈவினிங் யாருமே அதை எடுக்கல. நேஷனல் மீடியா எடுக்கிறோம். அந்த மினிட் கன்விக்டட்னா இஸ் டிஸ்குவாலிஃபைடு. நேஷனல் மீடியா எடுக்குது, இவங்க எடுக்கல. அடுத்த நாள் குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை சொன்ன பிறகு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பதவி போன பிறகு அடிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி. யூசி டெல்லி மீடியா அளவுக்கு மோசமாக போல, பட் இங்கேயும் வந்து இது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்த அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கக்கூடிய மீடியாவாக தான் இருக்குன்றது தான் உண்மை. மீடியா, தமிழ்நாட்டு மீடியா அரசை கேள்வி கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்கவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. மீடியா இஸ் தி பர்மனன்ட் அப்போசிஷன். நிச்சயமா அதுல மாற்றம். ஆனா அந்த ரோல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீடியா பண்ணிச்சா? பண்ணல. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண அளவுக்கு 4.5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டு மீடியா விமர்சனம் பண்ணல. இதுதான் உண்மை. ஸோ என்னுடைய பாயிண்ட் வந்து, எடப்பாடி கவர்மெண்ட் இருந்த பொழுதும் மீடியா திமுக ஆதரவாகத்தான் இருந்தது பெரிய அளவில். திமுக அரசு வந்த பிறகும் திமுக ஆதரவாகத்தான் இருக்கிறது. எப்பயுமே மீடியாவோட வேலை
அப்போசிஷனுக்கு துணையா இருக்கிறது தான், ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறது கிடையாது. இந்த விமர்சனங்கள் இந்த அரசுக்கே நன்மை தான் பயக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை வெளியில சொல்றதால அரசு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள உதவும். மாறா எல்லாம் நல்லா இருக்குது, தேனும் பாலாம் ஓடுதுன்னு இந்த அரசுக்கு, மாநில அரசுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய விதமாக இந்த மீடியா செயல்படுமே. ஆனால் அது 26ல் இந்த அரசுக்கு எதிராகத்தான் போய் முடியும். தவறுகளை வெளியில சுட்டி காட்டுறது அரசுக்கு தவறுகளை திருத்திக் கொள்ள உதவும். ஆனா அது இல்லையா இன்னைக்கு? ஒரு மீடியா குறித்து ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க சொல்ற கருத்துக்கள் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு விஷயத்த சொல்றேங்க. நான் சத்தியமா குறை சொல்லணுன்றதுக்காக இந்த அரசை குறை சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில திமுகவை மிக அதிகமாக ஆதரித்து பேசிய பத்திரிகையாளர்களை நானும் ஒருவன். பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லையும் எப்படி நமக்கு உள்நோக்கம் இல்லாமல் எதிர்க்கட்சியை ஆதரித்து பேசணுமோ, திமுகவை ஆதரித்து பேசணுமோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவோட நிலைப்பாட்டை ஆதரித்து பேசுகிறோம். மாநில அரசோட ஆன் இஷ்யூஸ் மெரிட்ல திமுக பாராட்ட வேண்டிய விஷயங்களை திமுகவை பாராட்டுகிறோம். இப்போ மோடி அரசுக்கு எதிரான விஷயங்களில், மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களில் திமுகவை ஆதரித்து தான் நம்ம பேசுகிறோம். மாநில அரசின் உரிமை, மாநில ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை, இவற்றையெல்லாம் நம்ம ஆதரித்து தான் பேசுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் தவறுகள் நடக்கும்போது நாம் இடித்துரைக்காமல் இருந்தோம் என்றால் நாம் இந்த அரசாங்கத்தோட கைப்பாவையாக மாறிவிட்டோம் என்று தான் அர்த்தம். நெரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒதுக்கி தள்ள முடியாதவை. நீங்கள் மீடியாவோட ரோலை பார்த்தாலே அது தெரியும். நீங்கள் அவங்க எப்படி டெல்லி கண்ட்ரோல் பண்ணுதோ, டெல்லி மீடியாவை பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுதோ, தமிழ்நாட்டு மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது, அரசு கண்ட்ரோல் பண்ணுது என்பது உண்மைதான். நீங்கள் அந்த நெரேட்டிவ் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை தான் சொன்ன 200% கூட எப்படி விவாதிக்க வேணும்னு ஒரு முறை இருக்குது. அதை ஜால்ரா போட்டு விவாதிப்பது என்பது நெரேட்டிவுக்கு நீங்கள் அவங்க பண்ணுற நெரேட்டிவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களோட சுய தன்மையை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்களும் கோடி மீடியாவாக மாறுறீங்க. ஸ்பாட்ல உள்ள போய் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் இன்னைக்கு கத்துறான் அதை எடுக்கிற எப்படி வந்தது? அது லோக்கல் எம்எல்ஏ என்ன சொன்னாலும் அது எத்தனை மறுபடியும் கேட்குறான், அந்த எம்எல்ஏவை எத்தனை பேர் பேட்டி எடுத்து போட்டான். அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் தோற்று போகிறீங்க. இதே எடப்பாடி பீரியடில் நடந்திருந்ததுன்னா இந்த மீடியா இன்னமும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கும். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அப்படி தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் ஜெயராஜ் ஃபிலிக்ஸ் சாவில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையில் மீடியா செயல்பட்டது. அது கரெக்டு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த இஷ்யூ கையில் எடுத்துருக்கணும்ல. 4 செக் போஸ்ட் இருக்குங்க கல்ராயன் மலையில். அதை மீறி எப்படிங்க போச்சு? இதை பேசுகிறான்னா அரசாங்கத்தை திமுகவை ஆதரிக்கக்கூடிய உத்தமர்கள் எல்லாம் ஔவையார் காலத்தில் இல்லையா, வள்ளுவர் காலத்தில் இல்லையா மதுவிலக்கு? இதை பேசுகிறாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலை. மதுவிலக்கு என்ற சப்ஜெக்டை கொண்டு வந்தீங்க வச்சு இது எல்லா காலத்துலேயும் மது இருக்கும், எல்லா காலத்துலேயும் மது இருக்கும். இப்போ கூட நம்ம ஒன்றும் மதுவிலக்கு வேணும்னு கேட்கல. மதுவிலக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வாரத்தில் 4 நாள் எங்கேயாவது நடக்கும். அதல்ல பிரச்சனை. இந்த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஃபெயிலரு. அதிகாரம் அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் அங்கே லஞ்சத்தில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் மாவட்ட நிர்வாகமும் கள்ளசாராய பணத்தில் மூழ்கி முத்தெடுத்துருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஞ்சமின் டிசரேலின்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அவர் சொல்லுவார், ஒரு கவர்மெண்ட்டில் ஆளும் கட்சி வீக்காக இருக்கலாம், எதிர்கட்சி வீக்காக இருக்கக்கூடாது. வீக் ரூலிங் பார்ட்டி இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு, அது ஆபத்து கிடையாது. ஆனால் வீக் அப்போசிஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டேஞ்சர். அந்த மாதிரி மீடியா கால கண்ணாடி. அதில் உள்நோக்கத்தோட சில பேர் எழுதுவான், ஆளுங்கட்சி பத்திரிகை இருக்கும், அதை விட்டுருங்க. உண்மையா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கான்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாஸ் அதுக்கு ஒரு மாற்றா இல்லையா? அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா என்னதான் டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா வந்தாலும் நல்ல பாயிண்ட். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சோஷியல் மீடியா ரீப்ளேஸ் பண்ணல. நீங்க நெரேட்டிவை செட் பண்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் இன்னமும் பண்ணுது. ஒரே விஷயம், சோஷியல் மீடியாவில் எவ்வளவு வந்தாலும் ஓரளவு கவர்மெண்ட்ஸ் வீழ்ச்சிக்கலாம், தவறுகளை திருத்திக்கலாம். பட் த கம்ப்ளீட் டைரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எழுதுனா வரக்கூடிய விளைவு சோஷியல் மீடியாவில் வர மறுக்குது. தட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட். என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் சார், நீங்கள் என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காலில் விழுந்து கிடந்தாலும் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கு சார், எப்படி இருந்தாலும் உண்மை தெரியதானே சார் போகுதுன்றீங்க. நல்ல பாயிண்ட். ஆனால் கவர்மெண்ட்டோட அஜெண்டாவை ஆல்டர் பண்ணுற அளவுக்கு சோஷியல் மீடியாவால் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ண முடியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்ம கையில் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமாங்க, ஸ்டாலின் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சருங்க. ஏன்னா எதிர்கட்சி, அவர் கலைஞருக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியாக எப்பயும் குடைச்சல் கொடுக்கறதா ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய இம்சை கொடுக்குற அரசியல் கட்சி தலைவராக கலைஞர் இருந்தாங்க. அதுதான் ஜனநாயகத்தை காப்பாத்துச்சு. எடப்பாடிக்கு மிகப்பெரிய இம்சையை திமுக கொடுத்தது, ஸ்டாலின் கொடுத்தாரு. உண்மையான எதிர்கட்சி, அற்புதமான எதிர்கட்சி திமுகங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறதோட எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தான் முழுவதும் தகுதியான கட்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரமாதமான எதிர்கட்சி. அந்த மாதிரி அக்ரஸிவ் அப்போசிஷனா திமுக இருக்கும். அதுல பாதி கூட அண்ணா திமுக இல்லைங்க. இன்னொன்று, அப்போ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எடப்பாடிக்கு அக்ரஸிவ் அப்போசிஷனாக டிஎம்கே இருந்தது, மீடியாவும் அப்போ எடப்பாடிக்கு எதிராக இருந்தது. எடப்பாடி பீரியட்லையும் மீடியா திமுக கண்ட்ரோல் இருந்தது, தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அக்ரஸிவாக அப்போசிஷனும் இல்லைங்க, மீடியாவும் இல்லை. அதனால தான் சொன்னேன், ஸ்டாலின் ஒரு
லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு. இது 26ல் அவங்களுக்கு இதோட விளைவு தெரியும். மிகப்பெரிய சவாலை அவர்கள் சந்திப்பார்கள். இந்த 40 ஜெயிக்கிறத வச்சு 26 எடை போடாதீங்க. நிறைய பிரச்சனை கீழே இருக்குது. நீங்கள் மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்கள் லக்கோ அன்லக்கோ எடப்பாடியும் எதிர்கட்சியும் இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு சாதகம் இல்லை. உங்களுக்கு 26ல் பெரிய ஆபத்து காத்திருக்கு. நிறைய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கோம். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.